திரு ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் விசுவாசத்தின் மறுபக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. விசுவாசம்னா என்ன அப்படின்றதுக்கு உதாரணம் சொல்றாரு. இதே ஓபிஎஸ் தான் பாத்தீங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் மீது 2018ஆம் ஆண்டு கவர்னர் கிட்ட ஒரு பெரிய ரிப்போர்ட் ஒன்று பண்றாரு. ஊழல் பெருச்சாளிகள் அப்படின்னு. அந்த ஊழல்ல பெருச்சாளிகள் பாத்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் என்ன சொல்றாருன்னா மணல் முறைகேடு, அது போக சேகர் டைரி அப்படின்றத டீட்டெயிலா எடுத்துட்டு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்து கம்ப்ளைண்டா கவர்னர் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் நான் ஆட்சிக்கு வந்தா இவருக்கு மீது நடவடிக்கை எடுப்புன்னு சொன்னாரு. இது வரைக்கும் அவர் எடுக்கல. அதே நேரத்தில் இப்ப உத்தமராயிட்டாரா பன்னீர்செல்வம் தெரியல. ஏன் அப்படின்னா தாய் கழகத்துல இணைஞ்சிட்டாருன்னு சொல்றாரு. எதுக்காக இது தாய் கழகத்துல சொல்ல வர்றாருன்னா எம்ஜிஆர் அங்க இருந்து தான் வளர்ந்தாராம். அதனால எம்ஜிஆர் அங்க இருந்து திமுகவுக்கு எதிராக தான் கட்சி ஆரம்பிச்சாரு. அதை சொல்லல அவரு. அங்கிருந்து வளர்ந்ததுனால தாய் கழகத்துல இணைஞ்சிட்டாராம். எம்ஜிஆர் ஜெயலலிதா திமுகவை ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு செயல்பட்டு இருக்காங்க. இதே ஓபிஎஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா 3 முறை முதல்வராக இருந்தவர் அதிமுக சார்பா. அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், அம்மாவோட விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பச்சோந்தி போல தீய சக்தி இந்த திமுக போயிட்டு அடைக்கலம் தேடுறாரு. யாருக்காக? தன்னோட சுயநலத்திற்காக, தன் மகனுடைய எதிர்காலத்திற்காக இன்னைக்கு திமுக போய் அடைக்கலமாகி இருக்கிற திரு ஓபிஎஸ் அவர்கள் பச்சோந்தி, எப்போ வேணா நிறம் மாறக்கூடிய ஒரு பச்சோந்தி தான் சொல்லணும். இன்னைக்கு அவரை அடையாளம் காணப்பட்டவர், ஒரு நகராட்சி தலைவரா சேர்மனா இருந்தவரை முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை சிஎம் ஆக்கின ஒரு கட்சிக்கு துரோகம் பண்ணிச்சுட்டு இன்னைக்கு போயிட்டு தீய சக்தி இந்த திமுக உட்கார்ந்துட்டு இருக்கார். அதுக்கு இந்த இன்றைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு பாராட்டு விழா நடத்துறாரு. இவரை போல ஒரு விசுவாசமான யாரும் ஆள் இல்லை அப்படின்னு. இதெல்லாம் பாக்குற மக்கள் எல்லாம் இவங்களை என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல.